மதுபான சாலையை உடனடியாக இடமாற்றக் கோரி மன்னாரில் மக்கள் போராட்டம். பங்காளி கட்சிகள் இணையாவிட்டால் தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம். எம்.ஏ. சுமந்திரன் தெரிவிப்பு. ஊழல் மோசடிகளை ஆராய விசேட விசாரணை பிரிவு ஹரிணி அமரசூரிய அறிவிப்பு. பாராளுமன்ற தேர்தல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதலாவது கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் சங்கு சின்னத்தில் களமிறங்குவோம். கோவிந்தன் கருணாகரம் தெரிவிப்பு. ஜனாதிபதியினால் அறிவிக்கப்பட்ட மானியத்தை இடைநிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தரவு. கிளிநொச்சியில் அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு நானே சிபாரிசு கடிதம் வழங்கினேன். சி.பி. விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. முல்லைத்தீவு மாவட்டத்தில் டீசலுக்கு தட்டுப்பாடு. சிரியா மற்றும் லெபனானுக்கு பயணிக்க வேண்டாம் என அறிவிப்பு. மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி எழுத்தூர் சந்திக்கு அருகாமையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை உடனடியாக இடமாற்றக் கோரி இன்றைய தினம் காலை 9 மணி முதல் ஆண்கள், பெண்கள், வயோதிபர்கள் என பல நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டம் புதிதாக திறக்கப்பட்ட குறித்த மதுபான சாலைக்கு முன்பாக இடம்பெற்றது. குறித்த மதுபான சாலை அமைந்துள்ள பகுதியில் மக்களின் குடியேற்றம், இளைஞர் பயிற்சி நிலையம், தையல் தொழிற்சாலை உட்பட பள்ளிவாசல் ஆகியவை காணப்படுகின்ற நிலையில் மக்களின் எதிர்ப்பையும் மீறி குறித்த மது விற்பனை நிலையம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். கடந்த மாதம் குறித்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்ததோடு குறித்த மதுபான சாலையை திறக்க அனுமதிக்க வேண்டாம் என கோரி மன்னார் மாவட்ட செயலாளரிடம் மகஜர் கையளித்ததாகவும் தாங்கள் தொடர்ந்து பல்வேறு எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்த நிலையிலும் குறித்த மது விற்பனை நிலையம் கடந்த வாரம் திறக்கப்பட்டதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். பிரேதப்பட்டியுடன் குறித்த பகுதிக்கு வந்த நூற்றுக்கணக்கான மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாதைகள் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய தினம் குறித்த மது விற்பனை நிலையம் திறக்கப்படவில்லை. இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த மன்னார் பிரதேச செயலாளர் எம். பிரதீப் மக்களுடன் கலந்துரையாடினார். எனினும் மன்னார் மாவட்ட செயலாளர் குறித்த பகுதிக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முன்வைத்தனர். மக்களின் கோரிக்கைக்கு அமைவாக மன்னார் மாவட்ட செயலாளர் க. கனகேஸ்வரன் குறித்த பகுதிக்கு வருகை தந்து மக்களுடன் கலந்துரையாடினார். இதன்போது மக்கள் தமது பிரச்சினைகளை மாவட்ட செயலாளரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். இந்த நிலையில் குறித்த மதுபான சாலையை பிரதேச செயலாளர் அல்லது மாவட்ட செயலாளரினால் உடனடியாக மூட முடியாது என்றும் மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் ஊடாகவே நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் இவ்விடயம் குறித்து உடனடியாக மதுவரி திணைக்கள ஆணையாளரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாகவும் குறிப்பாக ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்து குறித்த மதுபான சாலையை நிரந்தரமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் குறிப்பாக தொடர்ச்சியாக மக்களின் எதிர்ப்பு காணப்படுகின்ற நிலையில் குறித்த மதுபான சாலை திறக்கப்பட்டுள்ள விடயத்தை உரிய தரப்பினரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாகவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். இந்த நிலையில் மக்களின் கோரிக்கை அடங்கிய மகஜர் மாவட்ட செயலாளரிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட செயலாளரின் வாக்குறுதிக்கு அமைய மக்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு சென்றனர். முக்கியமா இந்த கூட்டத்துல நாங்க பெண்கள் தான் இதுல கலந்து கொள்றோம். ஏனென்றா நாங்க இந்த மதுபான சாலையை நாங்க இந்த இடத்துல செய்ய வேணாம்னு சொல்லிதான் நாம கோரிக்கை விட்டுருக்கோமே தவிர நீங்க எங்க வேணாலும் கொண்டு போய் செய்யுங்க. இது மதங்களை மதங்களும் ஒன்று கூடி செய்யற ஒன்றாக இருக்கிற வாழ்ற ஒரு பிரதேசம். இங்க நிறைய கார்மெண்ட்ஸ்கள், நிறைய பெண்கள், யுவதிகள், இளைஞர் யுவதிகள் தினமும் பயணிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். அதைத்தான் நாங்க வலியுறுத்துறோமே தவிர அதுக்காகத்தான் இத்தனை பெண்கள் நாங்க ஏற்கனவே கச்சேரிக்கு முன்னுக்கு இதை செய்யும் போது சொன்னோம், நீங்க இதை தேர்தல் காலங்களாக இருக்கிறதால தான் நாங்க இப்படி ஒரு சின்ன ஒரு கூட்டம் செய்யறோம். நீங்க இதை நிப்பாட்டாட்டி நாங்க பாரிய அளவிலா இதை செய்வோம்னு சொல்லி நாங்க சொல்லியிருந்தோம். நீங்க இதுக்கு அனுமதி கொடுத்து இதை திறந்திருக்கிறீங்க. ஆகவே இந்த கூட்டத்தை பாருங்க. இது பெண்கள், முக்கியமா இதுக்கு நீங்க முற்றுமுழுதாக இதை நிப்பாட்டி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் சுஜிதா. நான் தாராபுரத்துல வசிக்கிறேன். இதுல நாங்க நிரந்தரமா நடந்து போய் இந்த வாகனத்துல போறோம் வரோம். இந்த இடத்துல பார் சரி வராது. பார் படிக்கிற பிள்ளைகள் இருக்குது. இந்த பாருக்கு பின்னால நிறைய குடிமக்கள் இருக்கிறாங்க. அவங்களும் இதால பாதிக்கப்படுறாங்க. எங்களுக்கு இந்த பார் தேவையே இல்லை. இந்த பாரை வேற எங்கேயும் கொண்டு வைங்க. உங்களோட சுயலாபத்துக்காக எங்களோட வாழ்வாதாரத்தை, எங்களோட வாழ்க்கை மக்கள் இதுல கூடுதலா பயணிக்கிறாங்க. பெண்கள் பைக்ல போறாங்க வராங்க. அவங்களுக்கு டிஸ்டர்ப். நானும் எந்த நேரமும் இதால போறது வாரது. இதால எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குது. இந்த பார் எங்களுக்கு தேவையில்லை. பாரை எப்படியாவது அமல் எங்களுக்கு இந்த பார் தேவையே இல்லை. பக்கத்துல இதுல நிறைய குடியாட்டங்கள் இருக்கிறாங்க. பக்கத்துல இளைஞர் படையணி இருக்குது. அதுலயும் மாணவர்கள் படிக்கிறாங்க. இதுல பள்ளி இருக்குது, காமண்ட் இருக்குது.
என் பேர் ராசினி, நான் ஜீவபுரத்துக்குள்ள இருக்கிறேன். நாங்க டக்குன்னு போய் ஒரு கடை திறக்க வாழ்வாதாரத்துக்கு எதுக்கும் ஒரு கஷ்டத்துல போய் கடை திறக்கணும்னா அதுக்கு லைசன்ஸ் தர்றதுக்கு 7 இடம் போய் திரிஞ்சு அங்க போங்கம்மா இங்க போங்கம்மா அதை கொண்டு வாங்கணும். இப்ப கண்டபடி டக்குன்னு ஊருக்குள்ள வார திறக்கிறா உடனே ஒரு கதையும் இல்ல கேள்வியும் இல்ல, உடனே வார திறந்து வச்சிருக்காங்க. இப்ப இதால எங்கட பொருளாதாரம் பாதிக்கப்படுது. மக்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. இதால போய் வேற இல்லாம கிடக்கு. சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தால வந்தாண்டா நம்ம பாருக்கு முன்னால விடையலுமா குமர் பிள்ளைகள் இதால நடந்து வருவாங்களா? வரையலாது. குடிச்சு போட்டு தப்பி தவிர கையை பிடிச்சல என்ன செய்யறது? என்ன பிரச்சனை நடக்கும் நம்ம சொல்ல இயலாது. இந்த வாரம் இதுல தேவையில்லை. இன்றைய தினம் இந்த மதுபான சாலை உண்மையிலே நாங்கள் மது பிரியர்களுக்கும் மதுபான சாலைகளுக்கும் எதிரான போராட்டமாக இதை பார்க்க வேண்டாம். அரசியல் ரீதியாக இந்த பார் கொடுக்கப்பட்டது என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார் மக்களுடைய வாக்குகளால் வந்த எம்பி ஒருவருக்கும் இந்த பாருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும். எப்படி அவர் பெற்றார் என்பதும் எல்லாருக்குமே தெரியும். அது பிரச்சனை இல்லை. நீங்க எலெக்ஷன் கேளுங்க, உழையுங்க, பார போடுங்க. ஆனால் இந்த பார் இருக்கிற அமைவிடம் தான் இங்க பிரச்சனையாக இருக்கிறது. காரணம் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ரோட்டுக்கு அங்கால தமிழ் குடியிருப்பு, இங்கால ரோட்டுக்கு இங்கால முஸ்லீம் குடி, எங்கட சகோதர முஸ்லீம் குடியிருப்பு. அதே போல இதுக்கு பக்கத்துல பார்த்தா இளைஞர் படை, இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கக்கூடிய இளைஞர் பயிற்சி முகாம் இருக்கிறது. அதுக்கு அங்கால பாத்தீங்கன்னா சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் இருக்கிறது. இதுல ஒரு மொஸ்குக்கான பள்ளிக்கான அடிக்கல் நாட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பிரைமரி ஸ்கூல் வருகிறது. இப்படி இந்த அமைவிடம் என்பது இந்த பார் அமைய பெற்றிருக்கக்கூடிய அமைவிடம் பிள்ளையான அமைவிடம். இதைத்தான் நாங்கள் மீண்டும் சொல்கிறோம். இந்த வேளையில நாங்க போன முறை கச்சேரிக்கு முன்னால ஆர்ப்பாட்டம் செய்த நாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல ஜிஏ ஒரு கடிதத்தில், அந்த கடிதம் என்ன இருக்குது, ஜிஏ அனுப்பின கடிதம் இருக்குது போன்ல, வேணுடா காட்சிப்படுத்தலாம், அந்த காப்பியும் தரலாம். ஜிஏ சொல்லி இருந்தார் வெறும் 20 பேரோடு நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் தொடர்பில் கவனம் செலுத்துகிறேன் என்று சொல்லி ஜிஏ குறிப்பிட்டிருந்தார். அப்படி என்று சொன்னால் நீங்களும் இதற்கு உடந்தையா இருக்கிறீங்களா என்ற ஒரு கேள்வி வலுக்கிறது. ஆகவே இப்ப நாங்க இது 20 பேர் இல்ல, இப்ப இருக்கிறார்கள். நீங்க அன்றைக்கு 20 பேர்னு சொன்னீங்க தானே, இது 20 பேர் அல்ல. இங்க முடிவு வராத விடத்து இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்பதை மாவட்ட செயலாளருக்கு இந்த இடத்திலே நாங்கள் மரியாதையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஜிஏ வர வேண்டும், அதே போல மதுவரி திணைக்கள அதிகாரிகள் வர வேண்டும், அதே போல டிஎஸ் வர வேண்டும். வரவிட்டுத்தான் நாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்வோம். அதிபர் தற்சமயம் ஒரு முக்கியமான கலந்துரையாடல்கள் இருக்கிறதால என்ன பிரதி செயலாளரை தொடர்பில் போய் கலந்துரையாட சொல்லி மக்களோட அனுப்பியிருக்கிறார். இந்த விடயம் தொடர் முதல்ல அந்த கடிதம் மீளவும் திருப்ப இன்னொரு கடிதமும் எனக்கு அந்த உரிமையாளர்களாக மதுவரி திணைக்களத்திலிருந்து எடுத்துக்கொண்டு பெறப்பட்டிருந்தோம். இவ்வாறான சூழ்நிலையில தான் இந்த அமைச்சிருக்கு. நீங்கள் இன்றைய தினம் இதில் சொல்லப்பட்ட விடயங்கள் இவ்வளவு பொதுமக்கள் இதிலே ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றீர்கள். உங்களுடைய விடயங்களை நாங்கள் கருத்தில் எடுக்கின்றோம். இது தொடர்பில் நான் அரசாங்க அதிகாரிகளுக்கு ஊடாக உரிய தரப்பினர்களுக்கு உங்களுடைய விடயத்தை கொண்டு சென்று உரிய நடவடிக்கைகள் எடுக்கின்றோம். உங்களுக்கு சொல்லிக் கொள்றோம். அடுத்து என்னன்னா சார், இந்த பாரை நீங்க வேற எங்கேயும் அதை கொண்டே போறோம். அதுல பிரச்சனை இந்த அமைவிடம் தெரியும் தானே சார். அங்கால சென்டர் இருக்கு, இளைமனையோட ஒட்டி அப்படியே கட்டி வச்சிருக்காங்க. இது சகோதர முஸ்லிம் குடிமனை. பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதல் கட்டுப்பணம் ஒன்று செலுத்தப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் தமிழ் உணர்வாளர்கள் அமைப்பினால் இந்த கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. தமிழ் உணர்வாளர் அமைப்பின் தலைவர் கணபதி பிள்ளை மோகன் தலைமையில் இந்த கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. இம்முறை தமிழ் உணர்வாளர் அமைப்பின் சார்பாக சுயேட்சையாக களமிறங்க உள்ளதாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் 3 தேர்தல் தொகுதிகளிலும் 8 பேரை களமிறக்க உள்ளதாகவும் தமிழ் உணர்வாளர் அமைப்பின் தலைவர் கணபதி பிள்ளை மோகன் தெரிவித்தார். அதேவேளை ஊழல்கள் மோசடிகளற்ற அரசியலை முன்னெடுப்பதற்காகவே தாம் களமிறங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியின் சின்னத்தில் தமிழரசு கட்சியின் பேரில் தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதற்கு ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தோம். அவர்கள் எமது அழைப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தனித்த தேர்தலை எதிர்கொள்வோம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற வழக்கொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் அண்மையில் எமது தமிழரசு கட்சியின் கூட்டத்தில் மேற்கொண்ட தீர்மானம் இலங்கை தமிழரசு கட்சி ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த கட்சிகள் அனைவரையும் கட்சிக்கு வருமாறு அழைப்பதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பேரிலும் தமிழரசு கட்சியின் சின்னத்திலும் தேர்தலில் போட்டியிடுவதற்கும் அழைப்பு விடுப்பதாக தீர்மானித்திருந்தோம்.
அதே கூட்டத்தில் அப்படி அவர்கள் வராவிட்டால் இலங்கை தமிழரசு கட்சியாகிய நாங்கள் தனித்து போட்டியிடுவதாகவும் ஏற்கனவே தீர்மானம் எடுத்திருந்தோம். ஆகவே நியமன பத்திரம் தாக்கல் செய்வதற்கு இன்னும் சிறிது காலமே இருப்பதால் அவர்களும் தங்கள் முடிவுகளை துரிதமாக தெரியப்படுத்துமாறும், அதேவேளை நாங்கள் நியமித்த நியமன குழு கூடி அவர்கள் இணங்கி வரவில்லை என்றால் அவற்றை கருத்தில் எடுத்து தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களை நாங்கள் தீர்மானிப்போம் என தெரிவித்தார். மேலும் எதிர்வரும் தேர்தலில் இளைஞர்கள், யுவதிகள், ஆற்றல் உள்ளவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுடன் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து மீண்டும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதில்லை என்ற தீர்மானத்தையும் மேற்கொண்டுள்ளோம் என்று தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியிலும் புதிதாக மதுபான சாலைகள் திறக்கப்பட்டுள்ளமை குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் மத்திய குழு உறுப்பினர் கீதநாத் காசிலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திஸ்ஸநாயக்கவிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் இதனை சுட்டிக்காட்டியுள்ள அவர், பரந்தன் சந்தி முதல் இரணிமடு சந்தி வரை மதுபான நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என தெரிவித்துள்ளார். இந்த பகுதிகளில் வசிப்பவர்களில் பெரும்பான்மையானவர்கள் நாளாந்தம் உழைப்பவர்கள். மதுபான நிலையங்கள் பரவுவது அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த பகுதியின் சில அரசியல்வாதிகளின் ஆதரவை பெறுவதற்காக முன்னைய அரசாங்கம் மதுபான நிலையங்களிற்கான அனுமதி பத்திரங்களை வழங்கியுள்ளது என தெரிவித்துள்ள அவர், ஜனாதிபதி இதில் தலையிட்டு தேவையற்ற மதுபான நிலையங்களை மூட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். கிளிநொச்சியில் அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு தானே சிபாரிசு கடிதம் வழங்கியதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரம்சிங்க அரசினால் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான சாலை உரிமம் வழங்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டும் நோக்கத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வளைத்து போட ரணில் விக்ரம்சிங்க இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் ரணில் அரசில் பல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மதுபான சாலை உரிமம் பெற்றதாக தகவல் வெளியானது. இலங்கை தமிழரசு கட்சி, EPTP, டெலோ உள்ளிட்ட கட்சிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது புதிதாக விக்னேஸ்வரனின் பெயரும் இதில் பேசப்பட்டது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் எனது மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் கிளிநொச்சியில் மதுபான சாலை அமைக்க பெண்ணொருவர் சிபாரிசு கடிதம் கேட்டார். அதற்கான சிபாரிசு கடிதம் வழங்கினேன், அவ்வளவுதான். அதற்கு பின்னர் என்ன நடந்தது என எனக்கு தெரியாது என CV விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். அவர் இது தொடர்பாக கூறுகையில், என்னிடம் வந்து இந்த பெண் நடராஜாண்ட மகள், அவருடைய தாய் தாப்பனை எனக்கு தெரியும், வந்து இப்படி தனக்கு அப்ளிகேஷன் ஒன்று போட வேண்டி இருக்குது லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு, பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் சிபாரிசு கடிதம் தரவேண்டுமென்று கேட்டவன். அப்போ அவருடைய குடும்பத்தை நான் தெரிஞ்சு வச்சிருந்தபடியால் சிபாரிசு கடிதம் ஒன்று கொடுத்துறான். இப்போ எனக்கு தெரியும், தாய் தாப்பனை தெரியும், இப்போ இப்படி ஒரு அப்ளிகேஷனை போடுறா, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி எழுதினான். ஆகவே அது கடிதம் கொடுத்தது உண்மை. அதே மாதிரி எத்தனையோ விஷயமாக ஆக்கள் வந்தால் அவை இந்த பின்னணியை அறிஞ்சு ஆக்கள் நல்ல ஆக்களோ தெரிஞ்ச ஆக்களோன்னு பார்த்துட்டு நாங்கள் கடிதம் கொடுப்பது வழக்கம். அதே போன்று நான் ஒரு கடிதத்தை கொடுத்தது உண்மை. இனி அதில் இருந்து என்ன விற்கிறதும் காசு எடுக்கிறதும் லட்சம் கோடி என்றெல்லாம் கதைக்கினா அதில் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி நான் செய்கிற ஆளும் இல்லை. ஆகவே இதெல்லாம் அதாவது என்னை ஏதோ ஒரு விதத்திலே அரசியல் ரீதியாக என்னை அடிக்க வேண்டுமென்றதுக்காக வேண்டி நடந்த ஒரு சாதாரண விஷயத்தை, அதாவது ஒரு சிபாரிசு கடிதத்தை கையளித்ததை வச்சு இதிலே இருந்து ஏதோ ஒரு பெரிய பூதம் இருக்குது என்று காட்டுறதுக்கு பார்க்குறார்கள். அதெல்லாம் என்னை எதுவும் செய்யாது. ஜனாதிபதி அனுருகுமார திஸ்ஸநாயக்க தலைமையில் ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக விசேட விசாரணை பிரிவை நிறுவுவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் இடைக்கால அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஆங்கில செய்தி சேவைக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியொன்றிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் திறம்பட செயல்படுத்துவதை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் உறுதி செய்யும். சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கை மற்றும் கடன் மறுசீரமைப்பு ஆகியவற்றுடன் முன்னேறும். அதே வேளையில் பொருளாதார ஸ்திரத்தன்மை பேணுவதிலும் கவனம் செலுத்த உள்ளது. மேலும் இடையூறு இல்லாத சுமூகமான மாற்றத்தை தேசிய மக்கள் சக்தி விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக குத்துவிளக்குக்கு பதிலாக சங்கு சின்னத்தில் களமிறங்க உள்ளதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார். மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில்,
எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசியத்தின் மீது பற்றுக்கொண்ட இளைஞர்களை இணையுமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் அழைப்பு தொடர்பில் எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுருகுமார திஸ்ஸநாயக்கவினால் அறிவிக்கப்பட்ட மானியத்தை இடைநிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. விவசாயிகள் மற்றும் கடற்றொழிலாளர்களுக்கு வழங்குமாறு ஜனாதிபதியினால் அறிவிக்கப்பட்ட உரம் மற்றும் எரிபொருள் மானியத்தை நிறுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் உரம் மானியமும் கடற்றொழிலாளர்களுக்கு எரிபொருள் மானியமும் நாளை முதல் வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருந்தார். எனினும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் என தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி தேர்தலின் பின்னர் உரிய கொள்கை தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதிக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை குறித்த உரமானியம் மற்றும் கடற்றொழிலாளர்களுக்கான எரிபொருள் மானிய பிரேரணைகளும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நடைமுறைப்படுத்துமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டது. எனினும் அப்போது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் தேர்தல் ஆணைக்குழு அதனை இடைநிறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்சர்கள் திருடர்கள் என்றால் உடனடியாக சட்டத்தினை நடைமுறைப்படுத்தி அதன் உண்மை தன்மையினை நிரூபிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கோரிக்கை விடுத்துள்ளார். பெருமளவான டாலர்களை கொள்ளையடித்து உகண்டாவுக்கு ராஜபக்சர்கள் கொண்டு சென்றார்கள் என தெரிவித்த அனுருகுமார தரப்பினர் தற்போது அது தொடர்பான உண்மை தன்மையினை நிரூபிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இந்த நாட்டில் அரசியல்வாதிகள், திருடர்கள், ஊழல், துஷ்பிரயங்கள் அதிகரித்துள்ளன. இதனால்தான் இந்நாடு முன்னோக்கி செல்லாது பின்னடைவையை சந்திக்கின்றது என்றெல்லாம் மக்கள் விடுதலை முன்னணியானது தொடர்ந்து மக்களுக்கு தெரிவித்து வந்தனர். ஆனால் கடந்த காலங்களில் ஊடக சந்திப்புகள் நடாத்தி நாடகமாடியோர் மீண்டும் அதே பணியை செய்கின்றனர். நாம் கூறுவது என்னவென்றால், அரசு தலைமையும் கிடைத்து அமைச்சரவையும் நியமிக்கப்பட்டு அனைத்து வகையான அதிகாரங்களும் கிடைத்து மீண்டும் ஊடக நாடகத்தினையே நடத்துகின்றனர். ஏதும் ஒரு இடத்தில் திருட்டு இடம்பெற்றிருந்தால் ஊடக நாடகங்களை முன்னெடுக்காது தயவு செய்து குறித்த நபருக்கு எதிராக முறைப்பாடு செய்து போலீஸ் விசாரணைகளை நடாத்தி அவர்களை கைது செய்து சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்க கோருகிறோம். ராஜபக்சர்கள் திருடர்கள் என கடந்த காலங்களில் கூறியிருந்தீர்கள். 18 பில்லியன் டாலர்களை உகண்டாவுக்கு விமானம் மூலம் கொண்டு சென்றதாக தெரிவித்தீர்கள். உடனடியாக இது குறித்து சாட்சிகளை தேடி உடனடியாக விசாரணை குழு ஒன்றினை நியமித்து இவற்றை கண்டுபிடியுங்கள். ஏனெனில் இந்த படத்தினை வெளிநாட்டுக்கு அனுப்பியதாக நீங்கள் தான் கூறியிருந்தீர்கள். இதனை கண்டுபிடிக்காது விட்டால் இதன் பின்னால் மக்கள் விடுதலை முன்னணிதான் இருக்கும் என மக்கள் நினைப்பார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கும் பழைய கதையினையே கூறி ஊடக நாடகத்தினை முன்னெடுக்க வேண்டாம் எனவும் அந்நாட்டுக்கு செய்யும் பாரிய அநீதியாகும் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார். நிதி மறுசீரமைப்பு மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சராக பதவி வகித்த விஜயதாஸ் ராஜபக்ச கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வியை தழுவிக்கொண்டார். இந்நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று அவர் அறிவித்துள்ளார். அத்துடன் தற்போதைய நிலையில் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுவதற்கு பதில் ஜனாதிபதி அனுருகுமார திஸ்ஸநாயக்கவின் நல்ல திட்டங்களுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அவரது தலைமையிலான தேசிய ஜனநாயக முன்னணி பொது தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளதாக அதன் உபதலைவர் கோமிக ஜசஸ் விஜயசிற அறிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் டீசலுக்கான தட்டுப்பாடு காணப்படுவதாக வாகன ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். எரிபொருளுக்கான விலை மாற்றங்கள் நாளை ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் டீசல் இல்லாத நிலை காணப்படுகின்றது. இதனால் வாகன உரிமையாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள். அத்துடன் விவசாய செய்கையில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் நிலத்தை பண்படுத்துவதற்கு உழவு இயந்திரத்தை பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுகிறது. அதேவேளை போக்குவரத்தில் ஈடுபடும் பேருந்துகளிற்கு டீசல் இல்லாத காரணத்தினால் பொது போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 1 லிட்டர் டீசல் 307 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பருத்தித்துறை இலங்கை போக்குவரத்து சாலையினரால் கீரிமலையிலிருந்து கொழும்பிற்கு நடாத்தப்பட்ட பேருந்து சேவை மீண்டும் நாளை முதல் இடம்பெற உள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு வரை இடம்பெற்ற சேவை பேருந்து இன்மை மற்றும் சாரதிகள் இன்மை போன்ற காரணங்களால் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் நாளை பிற்பகல் 7:15 மணிக்கு கீரிமலையிலிருந்து புறப்பட்டு காங்கேசந்துறை, தொண்டை மானாறு, வல்வடித்துறை ஊடாக பருத்தித்துறையை வந்தடைந்து பருத்தித்துறையிலிருந்து மந்திகை மாலிசந்தி, நெல்லியடி, துன்னாளி ஊடாக வவுனியா, அனுராதபுரம், புத்தளம், சிலாபம் வழியாக கொழும்பை சென்றடைய உள்ளதாக பருத்தித்துறை சாலை முகாமைத்துவம் தெரிவித்துள்ளது. சூடான கரண்டியை கொண்டு வந்து தனது 5 வயது மகளின் உடலில் சூடு வைத்ததாக தெரிவிக்கப்படும் தாயொருவரை கண்டி போலீஸ் பிரிவின் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவினர் கைது செய்துள்ளனர்.
குறித்த தாயை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதைத் தொடர்ந்து அக்டோபர் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கண்டி மேலதிக நீதவான் வாசனா நவரத்ன உத்தரவிட்டார். சிறுமியின் உடலில் எரிந்த காயங்கள் சுமார் 2 அங்குல அளவில் காணப்பட்டதாகவும் மேலும் சிறுமியின் உடல் முழுவதும் அதிக அளவில் தழும்புகள் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். தனது மகள் முன்பள்ளிக்கு செல்ல மறுத்த காரணத்தினால் தாய் இவ்வாறு செய்துள்ளமை விசாரணைகளின் ஊடாக தெரியவந்துள்ளது. தீக்காயமடைந்த குழந்தை சிகிச்சைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சட்ட வைத்தியரிடம் அனுப்பி அறிக்கையை பெற்றுக்கொள்ள போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சூடான எண்ணெய் மகளின் உடலில் பட்டதாலேயே அவரது உடல் முழுவதும் தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் சிறுமியின் தந்தை போலீசாரிடம் தெரிவித்தார். மகளின் உடலில் சூடு வைத்த மனைவிக்காக கணவன் 2 சட்டத்தரணிகளூடாக நீதிமன்றில் முன்னிலையாகி சாட்சியம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேகத்திற்கிடமான பெண் கண்டி நாகஸ்தான பிரதேசத்தைச் சேர்ந்தவர். கண்டி பிரதேசத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அனுருத்த பண்டாரநாயக்கவின் பணிப்புரையின் பேரில் பிரதேச சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. மந்தாரம் நுவர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எலமலை வனப்பகுதியில் புதையல் தோண்ட முற்பட்டவர்கள் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. மந்தாரம் நுவர போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் திடீர் சுற்றிவளைப்பு செய்து சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் சென்ற வேளை குறித்த சந்தேக நபர்கள் தப்பிச் செல்ல முயற்சித்த போது போலீசார் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளனர். இதில் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் மேலும் 4 சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற நிலையில் அவர்களையும் பின்னர் கைது செய்துள்ளனர். புதையல் தோண்ட முற்படுவர்கள் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 40 - 45 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் எனவும் இதில் தற்காலிகமாக பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரி ஒருவரும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர் 41 வயதுடையவர் எனவும் இவர் ரிஹில் கஸ்கட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கண்டி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மந்தாரம் நுவர போலீசார் மற்றும் நுவரெலியா தடயவியல் போலீசாரின் உதவியுடன் மேற்கொண்டு வருகின்றனர். மறு அறிவித்தல் வரை லெபனான் மற்றும் சிரியாவுக்கு செல்ல வேண்டாம் என வெளிவிவகார அமைச்சு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. லெபனான் மற்றும் சிரியாவில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக குறித்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது.